வணக்கம் மக்களே. நெல்லை தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் உணவுகள் தரமற்ற இருப்பதாக குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். சாப்பிட முடியாத அளவிற்கு இருந்த உணவுகளை குப்பை தொட்டியில் வீசி ஆதங்கத்துடன் பேசியுள்ளனர். பாருங்க. 15 வருஷமா வேலை பார்க்கிறோம். 15 வருஷமா வேலை பார்த்து சம்பளம் கூட்டி கேட்டதுக்கு எங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. 3 நாளா இதே சாப்பாடு தான். இந்த பொங்கல் இது ஒரு உப்புமா. சாப்பாடு எங்களுக்கு காலை துப்புரவு பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க. காலை உணவுல 1 மாசம் ஆச்சு. நாங்க 1 மாசம் காலை உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா 1 மாசமா சாப்பிட்டு ஃபுல்லா ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க, இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு. சாப்பாடு இப்படி இருக்கு, தரமே கிடையாது. இத எங்க வயிற்றால வாயால தான் போடுது. உள்ள வயிற்றாலதான் போகுது எங்களுக்கு. இப்படி இருக்கு. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பார்க்காங்க. நாங்க சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க. நாங்க 2024 இருந்து வேலை பார்க்கிறோம். 15 வருஷமா வேலை பார்க்கிறோம். 15 வருஷமா வேலை பார்த்து சம்பளம் கூட்டி கேட்டதுக்கு எங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. நாங்க சாப்பிட்டோம். எங்க பிள்ளைகள் என்னது சாப்பிடுவாங்க? 540 ரூபா சம்பளம் கொடுக்காங்க. நாங்க சம்பளம் கூட்டி கேட்டா எங்களுக்கு சோத்தை கொடுக்காங்க. நாங்க சோத்துக்கு அடிமைன்ட்டு இவங்க நினைச்சிட்டு எங்க துப்புரவு தொழிலாளி எப்ப ஆக்கணும்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த சாப்பாடு இப்படி இருக்கு. இங்க பாருங்க, இப்படி இருக்கு சாப்பாடு. சாம்பார் இங்க பாருங்க. 3 நாளா இந்த சாப்பாடு தான் கொடுக்காங்க. 3 நாளா இதே சாப்பாடு தான். இந்த பொங்கல் இது ஒரு உப்புமா. தண்ணியா இருக்கு. வாடை வருது. பச்சடி கிச்சடி அது சாப்பாடுக்கு 100 ரூபா தான். இந்த சாப்பாடு பொழுது எங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுக்க பொழுது எங்களுக்கு சம்பளமா கொடுத்தா எங்க பொண்டாட்டி பிள்ளைகளு நல்லா நாங்க படிக்க வச்சிருப்போம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டு இருப்போம். ஆனா நாங்க பெர்மனன்ட் வேலை கேட்டா உங்களுக்கு சோறு தானே வேணும்ட்டு எங்களுக்கு சோத்தை போட்டு கொடுக்காங்க. நாங்க பெர்மனன்ட் வேலை கேட்டா எங்களுக்கு சோத்தை போடுறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு படிப்பை கேட்டா அப்ப என்னது போட்டு கொடுப்பாங்க? எங்க பிள்ளைகளுக்கு துப்புரவு பணியாளர் குழந்தைகளுக்கு படிப்பை கொடுங்க அப்படின்னா பிரியாணி சோறு போட்டு இந்த உங்க பிள்ளைகள் படிக்க வேண்டாம், பிரியாணி சோறு சாப்பிடுங்க சரியா வந்துருவாங்க அப்படின்ட்டு சோத்தை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க இந்த அரசாங்கம்.